கேப்டன் கில் செஞ்சுரி அடிச்சு நாட் அவுட்ல நிக்க ஜெய்ஸ்வாலோட 87, ஜடேஜாவோட 40+ நாட் அவுட் இந்தியாவோட ப்ரொடக்டிவ் ஓப்பனிங் டேவாக செகண்ட் டெஸ்டோட டே 1 அமைஞ்சு. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்டர் பிரஷர்ல சுப்மன் கில் அடிச்ச ஒரு சூப்பர் செஞ்சுரி, ஜெய்ஸ்வாலோட ஒரு சாலிட் 87. ஸோ செகண்ட் டெஸ்டோட டே 1ல 5 விக்கெட்டை லாஸ் பண்ணி 310 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஓவர் காஸ்ட் கண்டிஷன், ஆப்வியஸ்லி டாஸ் வின் பண்ற டீம் பவுலிங் தான் எடுப்பாங்க. டாஸையுமே இங்கிலாந்து வின் பண்ண ஆஸ் யூஷுவல் நோ டவுட் பவுலிங் தான் எடுத்தாங்க. அன்சேஞ்சு சைடாக இங்கிலாந்து கிளம்புறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 மேஜர் சேஞ்சஸ் இருந்துச்சு. நீங்க லீட்ஸ்ல நடந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை கம்பேர் பண்றப்ப இந்த மேட்ச்ல நிறைய பிளேயர்ஸோட பொசிஷனும் ஸ்வாப் ஆகப்பட்டிருந்துச்சு. அதை நீங்களே பார்த்திருந்துப்பீங்க. சும்மா சொல்லக்கூடாது, கில் ஆஸ் அ கேப்டனா அவர் அடிச்ச அந்த 114 ரன்ஸ் நாட் அவுட் டீம் இந்தியாவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆஸ் அ கேப்டனாவும் கில் ரெஸ்பான்சிபிளா பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஜடேஜா கூட 99 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்ல 2 பேருமே இப்ப நாட் அவுட்ல இருக்காங்க. ஜடேஜாவுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பெரிய அளவுக்கு போகலனாலும் இந்த டெஸ்ட்ல 41 ரன்ஸ் நாட் அவுட்ல இருக்கிறாரு. கண்டிப்பாவே இந்தியாவுக்கு இது ஒரு ஹெல்த்தியான பார்ட்னர்ஷிப்பாக அமையும். மார்னிங் செஷனை பொறுத்த வரைக்கும் டீம் இந்தியா கேஎல் ராகுல ரொம்ப குயிக்காவே லாஸ் பண்ணியிருந்தாலும் ஜெய்ஸ்வாலோட அந்த பிரைட் நாக் இந்தியாவுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மே அமைச்சு. அதுதான் உண்மை. இங்கிலாந்தோட நியூ பால் பவுலர்ஸ் சூப்பராகவே எக்ஸிக்யூட் பண்ணாங்க. எஸ்பெஷலி கிறிஸ் வோக்ஸோட பவுலிங் வேற லெவல்ல இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஏர்லி செஷன்ல நல்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்தாலும் அவங்களால ஒரு விக்கெட் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுச்சு. மேபி அதுல எக்ஸ்ட்ரா 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இங்கிலாந்து ஈஸியா கேமுக்குள்ள டே 1ல வந்திருப்பாங்க. சீரியஸ்லி கிறிஸ் வோக்ஸ் வேற லெவல்ல பவுலிங் பண்ணாரு. இன்ஃபேக்ட் 2 LPW அப்பீலுக்கு போய் அவருக்கு விக்கெட் கிடைக்காம போச்சு. ஜெய்ஸ்வால் குட் லென்த் டெலிவரிய டிஃபெண்ட் ஆட போய் ஒரு சின்ன நிப்பு இருந்த மாதிரி தெரிஞ்சு பால் ராக்கிங்ல பார்த்தா டாப் ஆஃப் த ஸ்டெம்ஸ் அடிச்சது. சோ அவருக்கு விக்கெட் கிடைக்காம போயிருச்சு. இன்னொரு சைடு கருணாயரும் ஆன் த பேட்ஸ்ல வாங்க அவருக்கும் வோக்ஸ் அப்பீல் பண்ணாரு. அது க்ளோஸ் காலாக இருந்தாலும் பேட்டருக்கு ஃபேவரா அமைஞ்சதுனால கருண் நாயர் அதுல தப்பிச்சிட்டாரு. சீரியஸ்லி கிறிஸ் வோக்ஸ் வேற லெவல் பவுலிங் பண்ணாரு. அதற்கு அவருக்கு கிடைச்ச ரிவார்டு தான் கேஎல் ராகுலோட விக்கெட். ஜஸ்ட் 2 ரன்ஸ்ல இந்தியன் ஓபனரான கேஎல் ராகுலும் நடை கட்டிட்டாரு. செகண்ட் விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த கருண் நாயர் அண்ட் ஜெய்ஸ்வால் 80 ரன்ஸ் அடிச்சு இங்கிலாண்டை அண்டர் பிரஷர்ல போட்டாங்க. அவங்களோட பார்ட்னர்ஷிப் டீம் இந்தியாவோட பேஸ்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இங்கிலாந்து யோசிச்சாங்க இதுக்கு மேல இவங்களை விட்டு வைக்க கூடாதுன்ட்டு. ஸோ அவங்களோட ஷார்ட் பால் டாக்டிக்கை யூஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் பிச்சுமே அதை ஆஃபர் பண்ணுச்சு. ஜெய்ஸ்வாலும் நல்ல ஹூக் அண்ட் புல்லன்ட் அடிச்சு பவுண்டரிஸா ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் அவரோட 11th ஹாஃப் செஞ்சுரியும் வந்துச்சு. அந்த சைடு நாயருக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமையல. 6 minutes பிஃபோர் லஞ்சே பிரைடன் கிராஸ் வீசிய சூப்பர் பவுலிங்ல நாயர் தனது விக்கெட்டை ஹாரி ப்ரூக்ட கொடுத்து அவரும் கிளம்பியிருப்பாரு. அதுக்கப்புறம் இணைஞ்சது கில் அண்ட் ஜெய்ஸ்வால் கூட்டணி. இங்கிலாந்து பவுலர் சீரலாவே நல்லா பவுல் பண்ணாங்க. வோக்ஸ் அண்ட் கார்ஸ் ஒன்ஸ் அகைன் கை கோர்க்க இந்தியாவோட ஸ்கோரிங் ரேட் கிராஜுவலா குறைஞ்சிருச்சு. கண்டிஷனும் கொஞ்சம் லேட்டாக பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஃபேவராக கில் அண்ட் ஜெய்ஸ்வால் வச்சு இங்கிலாந்து பவுலர்ஸை பிரிச்சு எடுத்துட்டாங்க. இதுல 2 வாட்டி கில்லுமே இன்சைட் எட்ஜ்ல LBWல இருந்து தப்பிச்சிருப்பாரு. ஒரு கட்டத்துல இங்கிலாந்து விக்கெட் கண்டிப்பா தேவைங்கிற சிச்சுவேஷன் இருந்துச்சு. கேப்டன் ஸ்டோக்ஸ் அட்டாக் வந்து இங்கிலாந்துக்கு பிரேக் த்ரூவையும் கொடுத்தாரு. ஷார்ட் அண்ட் ஒயிட் டெலிவரியாக போடப்பட்ட அந்த பால்ல தனது விக்கெட்டை கொடுத்து 4th டெஸ்ட் செஞ்சுரியை அடிக்க வேண்டியதை மிஸ் பண்ணிட்டு பெவிலியன் திரும்பினாரு நம்மளோட ஜெய்ஸ்வால். அடுத்து வந்த ரிஷப் பண்ட் மேல பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. பிஃபோர் டீக்கு முன்னாடி வந்த அவரு பசீர் ஒரு லாங் ஆன்ல ஒரு 6 போட்டு டீ பிரேக்கை டீம் இந்தியா எடுத்திருப்பாங்க. அந்த சிச்சுவேஷன்ல 3 விக்கெட்ஸ் இழந்து 182 ரன்கள் அடிச்சிருந்திருப்பாங்க. டீயை போட்டு வந்த ரிஷப் பண்ட் திரும்பவும் பசீரை அடிக்க போய் ஒரு ஃபிளைட்டட் டெலிவரியில லாங் ஆன்ல தனது விக்கெட்டை ஜாக் ராலிட்ட கொடுத்து அவரும் வெளியேறி இருப்பாரு. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிதிஷ் ரெட்டி இந்த மேட்ச்லயும் பெர்ஃபார்ம் பண்ணாம கிறிஸ் வோக்ஸோட ஒரு சூப்பர் பால்ல தனது ஆஃப் ஸ்டம்பை இழந்து அவுட் ஆயிருந்திருப்பாரு. இன்ஃபேக்ட் அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் ஜடேஜா தான் வந்திருக்கணும். பட் நிதிஷ் ரெட்டிக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. அதை அவரால் கேபிடைஸ் பண்ண முடியலங்கிறது தான் வருத்தமான விஷயம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சர்துல் தாவூர் தான் ஆஸ் அ பவுலிங் ஆல்ரவுண்டரா விளையாடி இருப்பாரு. இந்த இடத்துல அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் நிதிஷ் ரெட்டியை கூப்பிட்டு வந்தாங்க. பட் எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் இல்லாதது கண்டிப்பாவே நிதிஷ் ரெட்டியோட கரியருக்கு பெரிய கொஸ்டின் மார்க்கா ஆயிடக்கூடாதுங்கிறது என்னோட கன்சர்ன். கண்டிப்பா கில்ல நம்ம பாராட்டியே ஆகணும். ஆஸ் அ கேப்டனா பேக் டு பேக் செஞ்சுரிஸ் அடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதை சூப்பர்பா பண்ணாரு நம்ம இந்தியன் டீம் கேப்டன். இங்கிலாந்து அவங்களோட செகண்ட் நியூ பாலை எடுத்தாங்க. பட் இருந்தாலும் இந்தியா நல்ல ரன் ஸ்கோர் பண்ணாங்க. டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த நாள் சூப்பர்பாவே அமைஞ்சு. கில் 114 ரன்ஸ் அடிச்சு நாட் அவுட்ல இருந்தாரு. இந்த சைடு ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா 87 ரன்ஸ், ஜடேஜா
ஜடேஜா 41 நாட் அவுட். இங்கிலாண்டோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கிறிஸ் வோக்ஸ்க்கு எக்ஸலண்டா பவுல் பண்ணாரு. 59 ரன்ஸ் மட்டும் கொடுத்து 2 விக்கெட்ஸும் எடுத்தது இங்கிலாந்துக்கு அவரோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி புரிய வைக்குது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் டே ஒன்று நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். நம்ம சேனலில் இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.